ரெஃபரன்ஸ்க்காக நீங்க இதனுடைய ஸ்கிரீன்ஷாட் வேணா எடுத்துக்கோங்க. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா பேட்டரியிலேருந்து அந்த பாசிட்டிவ் வயர் வந்து வெளியே போகும்போது 2 லைனா வெளியே போயிடும். ஓகே. ஸோ ஒண்ணு வந்து டைரக்ட்டா அந்த ஸ்டார்ட்டர் 2வது வந்து அந்த 20 ஆம்பியர் ஃபியூஸ்லேருந்து அப்படியே வந்து மெயின் ரிலேக்குள்ள வரும். ஸோ அந்த மெயின் ரிலே என்னன்னா காமிச்சிருக்காங்க. அந்த மெயின் ரிலே வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த ரிலேலேருந்து வெளிய வர சப்ளை தான் வந்து நெக்ஸ்ட் இக்னிஷன் ஸ்விட்சுக்கு போயிடும். அதுக்கு ஒண்ணு லைன் இக்னிஷன் ஸ்விட்சுக்கு போயிடும். இன்னொரு லைன் வந்து இந்த ஸ்டார்ட்டர் ரிலே உள்ள வரும். ஸ்டார்ட்டர் சார்ஜிங் ரிலே உள்ள அந்த மெயின் ரிலேலேருந்து ஒரு சப்ளை வரும். ஸோ மெயின் ரிலே நீங்க கழட்டிட்டீங்கன்னா எதுவுமே வேலை செய்யாது. மெயின் ரிலே கம்பல்சரி இருக்கணும். அதுல 4 பின் இருக்கும். 4 பின் வயர் அது 4 பின்னு ரிலே அது. இது வந்து ஸ்டார்ட்டிங் சார்ஜிங் ரிலே வந்து பாத்தீங்கன்னா இது 5 பின் ரிலே. ஓகே. ஸோ இதுல பாருங்க. இதுல 2 காப்பர் காப்பர் கலர் இருக்கும். 2 பின்னு. அதுதான் 85, 86. அதுக்கப்புறம் 3 ஸ்டீல் கலர்து ரிலே இருக்கும். இது பின்ஸ் இருக்கும். அது 87, 87A அப்புறம் 30. ஸோ ஒண்ணு உள்ள வருது. அப்புறம் ஒண்ணு வந்து 87A வந்து சார்ஜிங்காக வேலை செஞ்சிருது. 87ன்றது ஸ்டார்ட்டிங் சிஸ்டம்காக வேலை செய்யற ரிலே இருக்கும். ஓகே. ஸோ இதுல இருந்து பாருங்க உள்ள அந்த சர்க்யூட் எப்படி காமிச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து மோட்டார் சைக்கிள்து SP 125. ஓகே. அதனால இதுல கியர் பொசிஷன் ஸ்விட்ச் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல மெயினா வந்து கிளட்ச் பிடிச்சி நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி கியர்ல இருக்கும்போது, வண்டி நியூட்ரல் இருக்கும்போது டைரக்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அதனால இதுல என்ஜின் ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஸ்டார்டர் மோட்டர் வேலை செஞ்சதுக்கு கியர் பொசிஷன் சென்சார்ல இருந்து அது நியூட்ரல் இருக்கா இல்லையான்ற ஒரு இன்புட் கூட ECUக்கு வரும். அதே மாதிரி கியர்ல இருந்தா கிளட்ச் பிடிச்சிருக்கீங்களா இல்லையான்ற ஒரு இன்புட் கூட கிளட்ச் ஸ்விட்ச்ல இருந்து ECUக்கு வந்ததான் அது 2 சிக்னல் 2 இண்டிகேஷன்ஸ் ஓகே ஆனதான் நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்டார்டர் ரிலேக்கு வந்து சிக்னல் கொடுக்கும். நம்ம செல் படிக்கும் போது ஸ்டார்டர் ரிலே சிக்னல் கொடுக்கும் என்ன ஆகும்? ஸ்டார்டர் ரிலேல இருந்து அந்த சப்ளை ECMக்கு உள்ள வந்து ECMக்கு உள்ள ஆல்டர்னேட்டர் பிளஸ் ஸ்டார்டர் வந்து இருக்கல்ல, அந்த இடத்துல அந்த RW, RY, R ப்ளூ அப்படின்னா ரெட் ஒயிட், ரெட் yellow, ரெட் ப்ளூ இந்த 3 வயர் சப்ளை அதுல ஒரு வாட்டி 2 வயர்ல சப்ளை போயிடும். சேம் டைம் CKP சென்சார் இருக்கல்ல, CKP சென்சாருக்குள்ள 6 வயர் இருக்கும். 6 வயர்ல 3 வயர் வந்து இந்த ஃபேஸ் சேஞ்ச் பண்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3ல அந்த போல்ஸ் சேஞ்ச் பண்றதுக்கு அதுக்கு ட்ரிகர் பண்ணணும்ல, அந்த ட்ரிகர் பண்றதுக்கு ECUல இருந்து இன்புட் கொடுக்குற சப்ளை லைன் வந்து ஃபேஸ் 1, ஃபேஸ் 3. ஓகே. அதுக்கப்புறம் வந்து 3 வயர் இருக்கும். ஒன்னு வந்து கிரீன் வயர், இன்னொன்னு வந்து ப்ளூ yellow வயர், இன்னொன்று சாரி இன்னொன்னு வந்து இது ப்ளூ ப்ளூ சாரி ப்ரௌன் ப்ளூ வயர். ஸோ இந்த வயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த CKP சென்சாருடைய செகண்ட் ஃபங்க்ஷனுக்காக. அப்படின்னா கிராங்க் பொசிஷன் என்ன இருக்கு, என்ஜின் RPM என்ன இருக்கு, அந்த இக்னிஷன் டைமிங் செட் பண்றதுக்காக ECUக்கு இன்புட் கொடுக்குற பர்பஸ்க்காக வேலைக்காக 3 வயர் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலா 6 வயர் அதுல இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி இந்த கம்ப்ளீட் சர்க்கியூட் டயக்ராம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல வண்டியில ஏதோ ப்ராப்ளம் வரும்போது நீங்க இதே சர்க்கியூட் நீங்க வச்சுட்டு நீங்க அந்த வயர்ஸ் ட்ராக் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் ஆயிடும். எஸ். நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாம்.